தொழும் சீல திருவேணி ரமணா. சைக்கிள் ராமசாமி சொல்வார், உன்னுடைய இதயத்தை நாக்காக ஆக்கி பகவான் நாமத்தை சொல்லிட்டே இரு. நாக்காக உபயோகித்து உன்னுடைய இதயத்தை நாக்காக நினைத்து ரமணா ரமணா ரமணான்னு சொல்லிட்டு. இது நான் சொல்றதா நினைக்காத, யாரோ ஒரு ஆள் சொல்றாரு அப்படின்னு நினைக்காத. இட் இஸ் நாட் பகவான். ரமணன்னா பகவான் இல்லை, பகவான்னா ரமணர் இல்லை, ரமணர்னா சிவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதுபோல சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே सदा 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 उन्னை நினைந்து நினைந்து உன்னை கலந்திடவே அருள்வாய் சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா
உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே மகான நிகர்வாசகம் என்னாவில் துலங்கிடவும் காம குரோத மதமாச்சரியமும் என்னை விட்டு விலகிடவும் சாமகான நிகர்வாசகம் என்னாவில் துலங்கிடவும் இன்னும் சிறுமலர் பதம் என் சிரமதில் திகழ்ந்திட குருவருள் துணை வர திருவருள் தனை பெற சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் சென்றது எத்தனை ஆலயங்கள் இதா என சொன்னது எத்தனை மந்திரங்கள் அதா இதா என சென்றது எத்தனை ஆலயங்கள் இதா என சொன்னது எத்தனை மந்திரங்கள் ஆழியின் அலை போல அலைதனில் நுரை போல ஆழியின் அலை போல அலைதனில் நுரை போல அலைந்து அலைந்து மனம் கலைந்து குலைந்து நிலை கலங்கி தீதோ தவிக்குதே தொலைவினில் தேர்ந்திடும் கலங்கரை விளக்கே அருகினில் ஒளி வீசு நீருக்கும் கரை சேர சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் சதா சலித்து சளைத்த மனதினிலே சதா சலித்து சளைத்த மனதினிலே சதா சிவா என்றுனை ஓர் நொடி பொழுதும் இடைவிடாது சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா 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 சதா
அஞ்சலிலே பிள்ளையான் மங்களமாய் பிடித்து வைத்தேன் மண்ணிலே பிள்ளையான் மன நிறைவாய் செய்து வைத்தேன் மஞ்சளிலே பிள்ளையான் மங்களமாய் பிடித்து வைத்தேன் மண்ணிலே பிள்ளையான் மன நிறைவாய் செய்து வைத்தேன் மரகதத்தில் பிள்ளையான் மனதினிலே வடித்து வைத்தேன் பவழத்திலே பிள்ளையான் பவித்திரமாய் செதுக்கி வைத்தேன் ஸ்படிகத்திலே பிள்ளையான் ஸ்பஷ்டமாய் பார்த்து வைத்தேன் மஞ்சளிலே பிள்ளையான் மங்களமாய் பிடித்து வைத்தேன் மண்ணிலே பிள்ளையான் மன நிறைவாய் செய்து வைத்தேன் மஞ்சளிலே பிள்ளையான். உயர்வான பிள்ளைக்கு உடலிறைவாய் பூஜை செய்து ஆவணி திங்கள் சதுர்த்தியிலே விரதம் கொண்டேன். உயர்வான பிள்ளைக்கு உடலிறைவாய் பூஜை செய்து ஆவணி திங்கள் சதுர்த்தியிலே விரதம் கொண்டேன். அப்பமுடன் அவள் பொரியும் அன்போடு படையளித்தேன் அருகம்புல் மாலை கட்டி அழகாக சூட்டி வைத்தேன். அப்பமுடன் அவள் பொரியும் அன்போடு படையளித்தேன் அருகம்புல் மாலை கட்டி அழகாக சூட்டி வைத்தேன். மந்தார மலர் கொண்டு மகிழ்வோடு பூஜை செய்வேன் மஞ்சளிலே பிள்ளையார் மங்களமாய் பிடித்து வைத்தேன் மண்ணிலே பிள்ளையார் மன நிறைவாய் செய்து வைத்தேன் மரகதத்தில் பிள்ளையார் மனதினிலே வடித்து வைத்தேன் பவழத்திலே பிள்ளையார் பவித்திரமாய் செதுக்கி வைத்தேன் ஸ்படிகத்திலே பிள்ளையார் ஸ்பஷ்டமாய் பார்த்து வைத்தேன் மஞ்சளிலே பிள்ளையார் மங்களமாய் பிடித்து வைத்தேன் மண்ணிலே பிள்ளையார் மன நிறைவாய் செய்து வைத்தேன் மஞ்சளிலே பிள்ளையார். வள்ளிமர இலைகளை வணக்கத்தோடு சாத்தி வைப்பேன் கற்பூர ஜோதியை களிப்போடு காட்டி நின்றேன். வள்ளிமர இலைகளை வணக்கத்தோடு சாத்தி வைப்பேன் கற்பூர ஜோதியை களிப்போடு காட்டி நின்றேன். கைகூப்பி தொழுவோர்க்கு காதலுடன் அருள் புரிவான் நாதமெனும் நல்லறிவை நயந்து வந்து தந்திடுவான். கைகூப்பி தொழுவோர்க்கு காதலுடன் அருள் புரிவான் நாதமெனும் நல்லறிவை நயந்து வந்து தந்திடுவான். பிறப்பில்லா நிலை தந்து உயர்வான வாழ்வளிப்பான் மஞ்சளிலே பிள்ளையார்
விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிறந்த பின்னோ தொழும் அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல என்னால் சொல்லத்தகுமோ. விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிறந்த எண்ணோர் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. இந்திரன் இருந்து தொழும் பாஸ்கரமலை கிழக்கே வருணன் வணங்கி நிற்கும் கண்டமலை மேற்கே. இந்திரன் இருந்து தொழும் பாஸ்கரமலை கிழக்கே வருணன் வணங்கி நிற்கும் கண்டமலை மேற்கே. காலங்கை கூப்பி தொழும் கூப்பி தொழும் அமராச்சலம் தெற்கே. காலங்கை கூப்பி தொழும் அமராச்சலம் தெற்கே. குபேரரும் குணசீலரும் பெரும் யோகியும் தவஞானியும் அறிவேரனும் குணசீலரும் பெரும் யோகியும் தவஞானியும் அறியாத தவமியற்றும் திருசூலமலை வடதிசையில் சூழ்ந்திருக்கும் விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிறந்த விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பஞ்சாட்சர நிகர் மந்திரமில்லை. ருத்ராட்சர நிகர் அணிகலனில்லை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பஞ்சாட்சர நிகர் மந்திரமில்லை. ருத்ராட்சர நிகர் அணிகலனில்லை. பக்திக்கு நிகரான வழிமுறையில்லை. முக்திக்கு நிகரான பரமபதம் இல்லை. அருணாச்சலம் நிகர் கூறிட ஒரு வாசகம் இங்கில்லையே.
மலை மேலும் இணையில்லையே கைலாசமும் இணையில்லையே திருவென்றும் அருளென்றும் மலை வடிவாக சிவபெருமான் வீற்றிருக்கும் விண்ணோர் தோழும் தீரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே எண்ணிறந்த விண்ணோர் தோழும் தீரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல எல்லாம் சொல்ல தகுமோ இன்னொரு தொழும் தீரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே எண்ணிறந்த விண்ணோர் தொழும் தீரு அண்ணாமலைதனை எண்ணிட சுற்றுகிற உலகத்திலே பலவிதத்தில் சுற்றுகிற மனிதர்களே சுற்றுகிற உலகத்திலே பலவிதத்தில் சுற்றுகிற மனிதர்களே வெற்று கைகளுடன் பிறந்து பலவிதத்தில் பற்றுக்களை பிடித்தவரே வெற்று கைகளுடன் பிறந்து பலவிதத்தில் பற்றுக்களை பிடித்தவரே இன்னும் ஒரு முறை பிறப்பீரா மறுபடி மறுபடி இறப்பீரா இன்னும் ஒரு முறை பிறப்பீரா மறுபடி மறுபடி இறப்பீரா நற்பெருவழி வருவீரா இல்லை ஒரு சிறுவழி போவீரா அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று சுற்றுகிற உலகத்திலே பலவிதத்தில் சுற்றுகிற மனிதர்களே கைகளுடன் இருந்து பலவிதத்தில் பற்றுக்களை பிடித்தவரே அம்மையை சுற்றும் அப்பனை சுற்றும் அம்மையுண்டு அன்னையை சுற்றும் பிள்ளை உண்டு அப்பனை சுற்றும் அம்மையுண்டு அம்மையை சுற்றும் பிள்ளை உண்டு கன்னியையும் காளையும் கன்னியை சுற்றி வரும் காளையும் இங்குண்டு கன்னியையும் காளையையும் சுற்ற வைக்கும் காதலும் இங்குண்டு அடப்பாட்டன் போனான் அப்பன் போனான் பிள்ளைகளும் அவன் பின்னாலே அரசன் போனான் ஆண்டி போனான் தொடர்ந்து சென்றவரும் பின்னாலே சுற்றி சுழன்றவர் வாழ்க்கையிலே சுகத்தில் இருப்பவர்கள் யாரும் இல்லை எதை எதையோ சுற்றாதீர் பதை பதைத்து நிற்காதே அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று சுற்றுகிற உலகத்திலே பலவிதத்தில் சுற்றுகிற மனிதர்களே வெற்று கைகளுடன் பிறந்து பலவிதத்தில் பற்றுக்களை பிடித்தவரே
கல்விக்கு சுற்றும் மாணவரும் வேலைக்கு சுற்றும் பட்டதாரியும் மேல் பதவிக்காக சுற்றும் மனிதர்களும் சிறு உதவிக்காக சுற்றும் எளியவரும் கல்வியும் பதவியும் கலை தரும் ஞானமும் மனிதனை சுற்றவில்லை. கல்வியும் பதவியும் கலை தரும் ஞானமும் மனிதனை சுற்றவில்லை. வல்வினை தொல்வினை தன்னை சுற்றி வருவதை மனிதனும் உணரவில்லை. உன்மேல் உன்னை விட பிரியம் உள்ளவர் உலகத்தில் உண்டோ? உன்மேல் உன்னை விட பிரியம் உள்ளவர் உலகத்தில் உண்டோ? உன்மேல் உன்னை விட பிரியம் உள்ளவர் உலகத்தில் உண்டோ? உன் சுமைகளையே தன் சுமை என்றே சுமப்பவர் உண்டோ? பாரத்தை அண்ணாமலையில் போட்டு சுகமாய் பாடி ஆடிப்போ. நேரத்தை வீணாய் கழிக்காமல் நீ சரணம் என்றே பாடிப்போ. பாரத்தை அண்ணாமலை மேல் போட்டு சுகமாய் பாடி ஆடிப்போ. நேரத்தை வீணாய் கழிக்காமல் நீ சரணம் சொல்லி பாடிப்போ. சுற்றுகிற உலகத்திலே பலவிதத்தில் சுற்றுகிற மனிதர்களே, சிற்றுகைகளுடன் பிறந்து பலவிதத்தில் பண்புகளை பிடித்தவரே, இன்னும் ஒரு முறை பிறப்பீரா, மறுபடி மறுபடி இறப்பீரா, நற்பெருவழி வருவீரா, இல்லை ஒரு சிறுவழி போவீரா? அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பட்டு பட்டு, 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 அண்ணாமலையை அருந்து போகும் பட்டு பட்டு, அண்ணாமலையை சுற்று சுற்று 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 நான் பாடப்போகும் பாடல் 12 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதிய பாடல். இந்த பாடலை எழுதி வைத்துவிட்டு அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் நான் விட்டுவிட்டேன். இப்பொழுது திரு ஏஆர் நடராஜன் அவர்கள் இப்பொழுது ஒரு இசைத்தட்டு நாடா வெளியிட வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டபொழுது ஒத்துக்கொண்டு செய்து தருவதாக வாக்களித்தேன். ஆனால் அந்த பாடலுடன் சேர்ந்து இன்னும் 8 பாடல்களுடன் ஒரு ஒலிப்பதிவு நாடாவை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் திரு ஏஆர் நடராஜன் தான் ஆவார். முதலாக ரமணாஞ்சலி குழுவிற்காக நான் இசையமைத்த பொழுது திரு கணேசன் அவர்கள் ஏஆர் நடராஜனை என்னுடன் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர்களுக்கு கம்போஸ் செய்த பொழுது நான் தீவிர மூகாம்பிகையின் பக்தனாக இருந்தேன். அப்பொழுது ரமணரை பற்றி எனக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது. ரமணர் பகவான் என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேனே தவிர ரமணர் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது. அந்த பாடலை பாடி ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாடலில் ஒரு சில அடியை நான் பாட வேண்டியிருந்தது. அந்த அடியின் பொருள் உணர்ந்து, அந்த வார்த்தையின் பொருள் உணர்ந்து நான் பாடுகின்ற பொழுது என்னால் பாட முடியாது. அங்கேயே அழுது
எனக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவம் முதலாக பகவானிடத்தில் எனக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. அதற்கு 2 வருடங்களுக்கு அப்புறமாகத்தான் பகவான் என்றால் என்ன, பகவான் ரமணர் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை என் தாய் மூகாம்பிகை எனக்கு அருளினாள். அப்படியாக இந்த 12 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதிய இந்த பாடல் இப்பொழுது பூர்த்தியாகி வெறும் பல்லவியுடன் எழுதி அப்படியே விட்டுவிட்டேன். இப்பொழுது அதை நான் இங்கே பாடப்போகிறேன். சரணமெல்லாம் இப்பொழுது எழுதியது. தன்னித்திருக்கும் தாகம் கொண்டேன் தயவும் உனக்கு இல்லையோ, பனித்த விழி நீரும் எந்தன் நிலையை கூறவில்லையோ. தன்னித்திருக்கும் தாகம் கொண்டேன் தயவும் உனக்கு இல்லையோ, பனித்த விழி நீரும் எந்தன் நிலையை கூறவில்லையோ. இனியும் காலம் தாழ்த்தாமல் கனிவாம் பார்வை தர வேண்டும். பெரிதாம் பிறவி நோய் தீர்ந்து இனி பிறவா பலம் பெற வேண்டும். அந்தம் கடந்த ஆதியே உனை சொந்தம் என்று பாடினேன். அச்சம் தோற்றும் பூமியில் வினை மிச்சம் தொலைய நாடினேன். கோடி கோடி அடியவரில் நான் தான் கடை கோடியா. அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா. அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா.
பெயரை ஓதும் யாரும் உயர்ந்த ஓர் பிறவியே. உன் பெயரை ஓதும் யாரும் உயர்ந்த ஓர் பிறவியே. தம் துயரை தீர்க்க எமக்கு கிடைத்த ஓர் கருவியே. உன்னை தொழுதல் பெரும் பேரு செய்வேன் என்ன கைமாறு. ஐயன் அருளை பெறுமாறு செய்தாய் அது என் அருட்பேறு. உன் கடனை தீர்க்கும் வழி ஒன்றும் நான் காணா நிலையும் ஆகுமோ. என் உடலை தீபத்திரியாக்கி அதை எரித்தால் கூட போதுமோ. என் பிதற்றல் பிள்ளை மொழி அல்ல, ரமணன் விளக்கின் மொழி என்றோ. அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா. அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா. மனது ஒன்று இருக்கிறதே எனது என்று தவிக்கிறதே. மனது ஒன்று இருக்கிறதே எனது என்று தவிக்கிறதே. எனது மனம் அழுகிடவே அருள் புரிவாய் அருள் புரிவாய். அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா. 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 எந்த நெஞ்சில் வந்த மற வேண்டும்
எந்த எனும் பந்தம் அற வேண்டும் அன்போடு கருணை மனம் இறங்கி எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும் இங்கே எந்த எனும் பந்தம் அற வேண்டும் அன்போடு கருணை மனம் இறங்கி எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும் இங்கே எந்த எனும் பந்தம் அற வேண்டும் அன்போடு கருணை மனம் இறங்கி எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும் அன்போடு கருணை மனம் இறங்கி எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும் இங்கே எந்த நெனும் பந்தம் அற வேண்டும் அன்போடு கருணை மனம் இறங்கி எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும் வந்து போகும் சொந்தம் என்னும் சந்தை கடை வியாபாரம் வந்து போகும் சொந்தம் என்னும் சந்தை கடை வியாபாரம் கண்டு கண்டு எந்தன் கண்ணும் நீர்கசியும் தினம் தோறும் வந்து போகும் சொந்தம் என்னும் சந்தை கடை வியாபாரம் கண்டு கண்டு எந்தன் கண்ணும் நீர்கசியும் தினம் தோறும் முந்தை வினை கணக்கில் முந்தை வினை கணக்கில் ஜென்ம ஜென்ம விவகாரம் முந்தை வினை கணக்கில் ஜென்ம ஜென்ம விவகாரம் கந்தலாகி போகும் முன்னே தந்து விடு பரிகாரம் கந்தலாகி போகும் முன்னே தந்து விடு பரிகாரம் எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும் எங்கே எந்த எனும் பந்தம் அற வேண்டும் அன்போடு கருணை மனம் இறங்கி எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும் இங்கே எந்த எனும் பந்தம் அற வேண்டும் அன்போடு கருணை மனம் இறங்கி எந்த நெஞ்சில் வந்த மர வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது இதுவே முதல் தடவையாகும். இத்தனை 15 வருடங்களுக்கு மேலாக நான் ரமணாசிரமம் வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து கச்சேரி செய்ய வேண்டும் என்றோ பாட வேண்டும் என்றோ எந்த எண்ணமும் வந்தது கிடையாது. நம்மை வழிநடத்தி செல்கிறார் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயம் கிடையாது. இங்கே அவர் வாழ்ந்த மண், அவர் காலடிப்பட்ட மண் மிகவும் புனிதமானது. அதை வணங்குவது நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த புனித ஸ்தலத்திலே பகவான் ரமணர் வந்திருக்கலைன்னா திருவண்ணாமலைக்கெல்லாம் என்னை போன்ற ஆட்கள்லாம் வரவே முடியாது. பகவானை தெரிந்ததனால் இந்த அண்ணாமலையின் மகத்துவம் பகவானால் தான் உலகிற்கெல்லாம் தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலையில் நானும் வந்து போகக்கூடிய நானும் ஒரு அண்ணாமலை வாசியாக இருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகவும் பெருமை. இந்த அண்ணாமலை வாசியாக நான் பகவான் காலடியில் வந்து விழுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய பிறவியை, என்னுடைய துயரங்களை, என்னுடைய நான் என்றும் அகந்தையை, என்னுடைய காமக்ரோத மதமாச்சரிய உணர்வுகளை பகவான் தன்னுடைய தவத்தியில் சுட்டு பொசுக்குவார் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. இங்கே வருகின்ற அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறி எல்லாம் வெற்றியாக அமைய பகவான் அருள் செய்வார் என்பதிலும் எனக்கு எள்ளளவும் ஐயமே கிடையாது. இங்கே வருவது நீங்கள் முன் ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால் தான் இந்த மண்ணை மிதிக்க முடியும், பகவானை தொழ முடியும், பகவான் பெயரை உச்சரிக்க முடியும் என்று மீண்டும் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் இளையராஜா அவர்கள்
இன்றைய நிகழ்ச்சியை நமக்கெல்லாம் அற்புதமாக அளித்து கொடுத்தார். இங்கு 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கேட்டார். இது எனக்கு ஆனந்தத்தையும் வியப்பையும் கூட அளித்தது. ஏனென்றால் அவர் இப்போது சொல்லியது போல் இது அடிக்கடி வந்து கொண்டிருந்தாலும் ஒரு முறையேனும் பாடுகிறேன் பகவான் முன்னிலையிலேயோ எங்கும் பாடியதே இல்லை. வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது யாருக்கும். அவர் பகவானுடன் ஐக்கியமானவர், பகவானிடமே அண்டி நிற்பவர். பாட்டு பாட வேண்டும் என்று இங்கு நினைத்ததே இல்லை. ஆனால் இப்போது சொன்னார், இது முதல் தலை வேண்டும். இது முதல் தலை மாத்திரமல்ல, இது நடந்து கொண்டே இருக்க போகிறது. அவர் அண்ணாமலை ஆசியாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார். உண்மை, முற்றும் உண்மை. கொஞ்சம் சுவாமிகள் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஆசிரமத்தில் கேட்டுக்குள் யாரேனும் ஒரு தடவை நுழைந்தால் போதும் அவர் புலியின் வாயில் அகப்பட்ட மான்தான். அவருக்கு அந்த புலி, பகவான் புலி அவரை விழுங்கியே தீரும். நம்மை போல் பகவானை அண்டின இளையராஜாவுக்கும் அந்த புலியிடத்திலிருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. நேரம் 10:30 மணி ஆகிவிட்டது. அவர் இந்த நிகழ்ச்சியை நமக்காக மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு அவருக்கும் பவதாரணி குழந்தை பவதாரணிக்கும் மனைவியார் அவர்களுக்கும் அவரை அழைத்துக் கொண்ட மனைவியார் வந்தவர் நன்றி கூறுகிறேன். இத்துடன் இந்த அவருடைய கூட பாடின அவர்கள் குழுவினருக்கும் அவர் அறிமுகப்படுத்துவார். வெளியே தாளவாத்தியம் சங்கீதத்துக்கு மாதா வந்து ஸ்ருதி, பிதா வந்து லயம். இது என்னுடன் கடந்த 25 வருடமாக என்னுடன் பழகி வரும் சக்திவேல், ஜெயச்சந்திரன், ராமநாதன், டிவி கோபாலகிருஷ்ணன் எல்லாம் கேள்விப்படுறாங்க. அவருடைய என்னுடன் பணியாற்றி வரும் என்னுடைய பாடல்களில் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த பின்னணி குரல்கள் எல்லாம் அவர்கள் கொடுப்பது தான். பாப்பாவும் பேர் நம்ம சுசித்ரா, திரு கமலா அவர்கள், லலிதா, கீதா, பவதாரணி, தீபிகா சின்ன குழந்தை, கீதாவுடைய குழந்தை. இங்கே சதானந்தன் அவருடன் நானும் அவரும் ஒரே மாஸ்டரிடம் வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டோம். அவர் கிட்டார், நாம 2 பேருமே கிட்டார். நிறையா தனியாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய அவருடன் நிறைய மலையாள படங்களுக்கு ஒரே ஒரு வருடத்தில், எந்த வருடம் சதா 53 படங்களுக்கு நாங்கள் இருவரும் இணைந்து வாசித்திருக்கிறோம். ஒரே ஒரு வருடத்தில் 69 அந்த ஒரு வருடத்துல மட்டும் 53 மலையாள படங்களுக்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து பணியாற்றிருக்கோம். சசிதரன் கிட்டார், பி சீதாராம், பரணிதரன், பரணியாளர், திரு சுந்தரராஜன் அவர்கள் என்னுடைய உதவியாளர். வர்ற ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, லதா மங்கேஷ்கராக இருந்தாலும் சரி, ஆஷா பன்ஸ்லே இருந்தாலும் அவர் தான் பாடல் சொல்லிக் கொடுப்பார். நான் சொன்ன டியூனை சுரமாக எழுதிட்டு அவர் தான் பாடல் சொல்லிக் கொடுப்பார். கடைசியில் தான் நான் போய் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அவர் அப்படி என்னுடன் இணைந்து பணியாற்றும் திரு சுந்தரராஜன் அவர்கள் பகவான் காலடியில் வந்திருக்கிறார். நல்லபடியாக பகவான் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஆசி வழங்குவார். திரு நெப்போலியன், இவருடைய பெயரை அருண்மொழி என்று மாற்றியிருக்கிறேன். இவர் பாடியதை நீங்கள் திரைப்படங்களில் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். திடீரென்று ஒரு நாள் அவரை அழைத்து, நீங்கள் இந்த பாடலை பாடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அவர் பாடுவாரா பாடலையான்னு பாடமாட்டாரா என்பது எனக்கு தெரியாது. திடீரென்று அழைத்து அவரை ஒரு நாள் பாட வைத்தேன்.
அவர் நன்றாக பாடினார். நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். என்னுடைய குழுவில் புல்லாங்குழல் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மேலும் மேலும் சாஸ்திரிய சங்கீதத்திலும் சரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு இசைக்கலைஞரை நீங்கள் சந்திக்கிறீர்கள். அவருக்கு மேலும் பகவானுடைய அருள் வந்து சேர நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். திரு கண்ணன் சிறந்த ஒரு சின்ன பையனா என்கிட்ட, இப்பயும் சின்ன பையன் தானே. நிறைய கர்நாடிக் மியூசிக்ல எல்லாம் நிறைய பக்கவாத்தியமாக நிறைய வாசிச்சுட்டு இருக்காரு. நல்ல முன்னுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் கலைஞர் திரு பிரபாகரன். நான் நாடகங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்திருக்க பொழுது 8 வயலின் வச்சிருக்கேன். 8 இப்ப நடக்காது. உடனே கூப்பிடலாம் பாக்குறீங்க. இதெல்லாம் காசுகளுக்கு பணங்களுக்கு வேலை செய்யற ஜென்மங்கள் இல்லை. பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துறக்குதே என்று வாழக்கூடிய ஒரு பகவான் காலடியில் வந்து விழுந்துக்கூடிய ஒரு இசைக்கலைஞர்கள் நாங்கள். நீங்கள்லாம் கேட்க முடியாது. வெளியில இடத்துல நாங்கள்லாம் போய் அந்த மாதிரி எல்லாம் பாடுறக்கூடிய ஆட்கள் இல்லை. கச்சேரி